ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சௌச்சௌ துவையா பண்ண போகிறோம். நான் அந்த மாதிரி சௌச்சௌவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இதில் கொஞ்சோண்டு மல்லி, ஒரு 5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, புளி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் போட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா முருவலாக வறுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி கொஞ்சோண்டு சௌச்சௌவுக்கும் எண்ணெய் ஊற்றி லைட்டாக தண்ணி போகிற வரைக்கும் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா இந்த சௌச்சௌவும் தண்ணி இல்லாமல் நல்லா வசங்கிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இந்த பக்கத்தில் ப்ரான் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சௌச்சௌ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் இதை மினி டிஃபன் பாக்ஸில் சௌச்சௌ எப்படி ப்ரிப்பேர் பண்ணி துவையா பண்ணி ஷஃபீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த இது எல்லாமே இதில் போட்டு இப்போ நம்ம துவையா அரைக்கலாம். இப்போ நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் உளுந்து மல்லிலாம் வேக வச்சுருந்ததை கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ரொம்ப கொருகுருன்னு இல்லாமல் கொஞ்சமாக கொருகுருன்னு வச்சு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம சௌச்சௌ போடும்போது இன்னும் கொருகுரு நல்லா சாஃப்டாகாமல் லைட்டாக கொருகுருன்னு தான் இருக்கணும். துவையாக்க மட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சௌச்சௌ ஆட் பண்ணியாச்சு. இதில் எந்த ஒரு தண்ணியும் ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுலேயே சௌச்சௌலேயே தண்ணி இருக்கும். நம்ம இப்போது தண்ணியே ஊற்றாமல் துவையாவை அரைச்சாச்சு. இப்போ இதை நான் ஷஃபீனுக்கு எப்படி பேக் பண்ணி கொடுக்குறேங்கிறத பாருங்கள். துவையாவை சூப்பராக அரைச்சாச்சு. நம்ம ஷஃபீனுக்கு இதை சாதமாக கொடுக்குறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ ஷஃபீனுக்கு மட்டும் சாதம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஷஃபீனுக்கு பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி சோறு ஊற்றிட்டு லைட்டாக நெய் எப்படி மேலே ஊற்றிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸில் 3 டேட்ஸ் வச்சுருக்கேன். இது ப்ரான் கிரேவி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்.